வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பொன் விளைந்த களத்தூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவிலின் கதை திருக்கடல் மல்லை, அதாவது மாமல்லபுரம் உள்ள ஸ்தலசயன பெருமாள் திவ்ய தேசத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. திருக்கடல் மல்லையில் உள்ள பல சிலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் தருவாயில் இருந்தன. நரசிம்மர் சிலை தொலைந்து போகும் என்ற அச்சத்தில் உற்சவ தெய்வம் திருக்கடல் மல்லையில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. லட்சுமி நரசிம்மர் உற்சவ தெய்வம் நிறுவப்பட வேண்டிய இடத்தை அடையாளம் காணும் பணி கருடனுக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்பு கருடன் இந்த கோவிலுக்கு மேலே வந்து விமானத்தை 3 முறை சுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கருடனின் ஒப்புதலை பெற்று நிறுவுவதற்கு இதுவே சரியான இடமாக கருதி லட்சுமி நரசிம்ம உற்சவ விக்கிரகம் பொன் விளைந்த களத்தூரில் நிறுவப்பட்டதாகவும், மூலவர் விக்கிரகமான வைகுண்டவாச பெருமாள் கோவில் உண்மையில் உற்சவ விக்கிரகத்தின் பெயராலேயே அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது திவ்ய தேசம் இல்லாவிட்டாலும் திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்துடன் தொடர்புடைய உற்சவ விக்கிரகம் இங்கு நிறுவப்பட்டிருப்பது இதை ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக ஆக்குகிறது. வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தில் இருந்து திருவகிந்திபுரம் செல்லும் வழியில் ஒரு நாள் இங்கு தங்கியதாக கூறப்படுகிறது. தங்கியிருந்த மாலையில் தேசிகர் தனது விருப்பமான திருவகிந்திபுர கடவுளான ஹயக்ரீவருக்கு உணவளிக்க விரும்பி பிச்சை எடுக்க கிராமத்தை சுற்றி சென்றார். இருப்பினும் இரவு நேரமாகி விளக்குகள் ஏற்றப்பட்டதால் கிராம மக்கள் உணவை பரிமாற மறுத்துவிட்டனர். இந்த சூழ்நிலையில் வேதாந்த தேசிகர் புனித நீர், அதாவது தீர்த்தம் கொண்டு மாலை பூஜை செய்து தனது விருப்பமான இறைவனை தூங்க வைத்தார். அன்றிரவு ஒரு வெள்ளை குதிரை வயல்களை அழித்து கிராமவாசிகளின் கோபத்திற்கு ஆளானதாக நம்பப்படுகிறது. மறுநாள் காலையில் இந்த சம்பவத்தை தேசிகர் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் கிராம மக்கள். இதை கேட்ட தேசிகர் நடந்ததை காண வயலுக்கு வந்தார். அனைவருக்கும் ஆச்சரியமாக குதிரை தனது கால்களை வைத்த வயல் தங்கமாக மாறியதை கண்டனர். தேசிகர் இது தனது விருப்ப தெய்வமான ஹயக்ரீவரின் செயல் என்பதை அறிந்திருந்தார். எனவே இந்த இடம் பொன் விளைந்த களத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பரிகார ஸ்தலமாகும். இங்கு திருமணமாகாதவர்களுக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் ஒரு பரிகார ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் லட்சுமி நரசிம்மருக்கு ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் உள்ளன. திருவிழாக்கள் என்னவென்றால் பங்குனி பிரம்மோற்சவம், சுதர்சன ஹோமம், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று நரசிம்ம உற்சவம் வருடத்திற்கு 300 நாட்களும் நடைபெறும். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். இக்கோவில் செங்கல்பட்டிற்கு தெற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் பொன் விளைந்த களத்தூரில் அமைந்துள்ளது. ஊரின் மத்தியிலேயே கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் படாலம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.